உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை விட முன்னால் சென்று விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். சிலர் உங்களை விட பின்தங்கியிருக்கிறார்கள் என்றும் நினைக்கலாம். இவை இரண்டுமே உண்மையில்லை. ஒவ்வொருவருமே அவரவர்களுக்கான ஓட்டத்தில், அவரவர்களுக்கான நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாமதமாகவும் இல்லை, நீங்கள் விரைவாகவும் இல்லை. யாரோடும் உங்களை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கான சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். நல்ல நேரம், கெட்ட நேரம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கும் முன் சரியாக திட்டமிடுங்கள். அதற்காக திட்டங்களை மட்டுமே வகுத்துக்கொண்டு எந்த செயலையும் தொடங்காமல் விட்டுவிடாதீர்கள். ஒரு செயலை தொடங்குவதுதான் கடினம். அந்த செயலை தொடங்கிவிட்டால் பின் தனி உத்வேகம் கிடைத்து எளிதில் அதை விரைவாக முடித்துவிட முடியும். ஆழம் தெரியாமல் எந்த செயலிலும் இறங்கிவிடாதீர்கள். ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்? இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை முடிவுகளை எடுக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் உள்ளே இருக்கின்றன. நாம் அந்த புத்தகத்தின் அட்டையை கூட புரட்டி பார்க்காமல் அடியோடு வெறுத்து விடுகிறோம். கொஞ்சம் பொறுங்கள். பல மகிழ்ச்சியான தருணங்கள் அடுத்தடுத்த பக்கங்களில் கொட்டிக் கிடக்கலாம். அவசரப்பட்டு அனைத்தையும் இழந்து விடாதீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல கடினமாக இருக்கலாம். நாளை அதைவிட மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள். நாளை மறுநாள் உங்களுக்கான புதிய விடியலாக கூட இருக்கலாம். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக தயங்காதீர்கள். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இன்னும் இங்கு யாருக்கும் கிடைத்துவிடவில்லை. நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை உங்களை வீழ்த்துவதற்காக வரவில்லை. அது உங்களை உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது. உண்மையில் பிரச்சனைகள்தான் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகின்றன. ஜெயிப்பதற்கு வழி சொல்கிறவர்களின் பின்னால் எல்லாம் இந்த உலக போகாது. ஜெயித்தவனைத்தான் இந்த உலகம் பின்தொடரும். உன்னுடைய அறிவையோ அனுபவத்தையோ யாரும் பார்ப்பதில்லை. நீ எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டும்தான் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கும். அதனால் நீ எதை பேசுவதாக இருந்தாலும் முதலில் ஜெயித்துவிட்டு பேசு. அதுவரை அமைதியாகவும் மறைவாகவும் இரு. வெற்றி வந்தால் மகிழ்ச்சி அடைவதும், தோல்வி வந்தால் துவண்டு போய்விடுவதும் சரியானதல்ல. வெற்றி மற்றும் தோல்வி வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அவற்றை பக்குவத்துடன் சமநிலையில் அணுக பழகிக் கொள்ளுங்கள். என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால், செய்வதையெல்லாம் விரும்பிச் செய்தால், செய்வதை எப்போதும் நம்பிக்கையோடு செய்தால், உங்களுக்கு வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதுதான். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் என்றால், நேரத்தை மட்டும் எதற்காகவும் வீணாக்காதீர்கள். நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நேரங்களால் உருவாக்கப்படுவதுதான் உங்கள் வாழ்க்கை. இந்த நீங்கள் இன்னும் தயங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, செயல்படத் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். எதுவும் இல்லாத போதும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் நீங்கள் இழந்த அனைத்தையும் நிச்சயம் மீண்டும் பெற்றுவிட முடியும். எல்லோருக்கும் வாழ்க்கை என்பது அவரவர் எதிர்பார்த்தபடியே அமைந்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்மால் அதை நினைத்தபடி மாற்றிவிட முடியும். எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் நம்மோடு இருந்துவிட்டால் வெற்றி உனதே. சின்ன சின்ன வலிகளுக்கும் தோல்விகளுக்கும் உடைந்து சிதறிவிடாதே. நீ 1000 முறை உடைந்து போனாலும் மீண்டும் மீண்டும் உருவெடுக்கும் அளவுக்கு வலிமையையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். பிறகு எந்த வலிகளும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அதிவேகமாக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. நீ எந்த செயலையும் உரிய நேரத்தில் செய்யவில்லை என்றால் நீ இழக்கப் போவது அந்த காலத்தை மட்டுமல்ல, உன் கனவுகளையும் வாழ்க்கையையும் தான். யார் உங்களுக்கு துணையாக நின்றாலும், யார் உங்களுக்கு எதிராக நின்றாலும் என்னால் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். அதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படி. வறுமை உன்னை வாழ்த்தும்போது, பொறுப்புகள் உன்னை துரத்தும்போது நீ வாழ்க்கையை வெறுத்து விடாதே. அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள். வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இந்த இரண்டுமே நமது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை தன்னை அடித்து கீழே தள்ளும் போதெல்லாம் எவன் ஒருவன் போராடி மீண்டும் எழுந்து நிற்கிறானோ அவனே வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் தகுதி உடையவன் ஆகிறான். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. நாம் தான் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நம்மை வளர்த்துக் கொண்டு வெற்றி எனும் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.